வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம ஈரானை பற்றி பேச போகிறோம். ஈரான் போருக்கான காரணம், ஈரான் போரினால் வந்த விளைவுகள், ஈரான் போரினால் மறக்கடிக்கப்பட்ட சில உண்மைகள். முதல்ல காரணம், அமெரிக்கா ஈரான் கிட்ட 11 அணுகுண்டுகள் தயாரிக்கிற அளவுக்கு யுரேனியம் அவங்க கையில் இருக்குன்னு குற்றம் சாட்டுறாங்க. 440 கிலோ யுரேனியம் அவங்க கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க 60% குண்டை கிட்டத்தட்ட தயாரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 440 கிலோவையும் 2-3 இடத்துல பதுக்கி வச்சிருக்கிறதா அமெரிக்கா தகவல் சொல்லுது. ஸோ இப்போது உங்களுக்கு இந்த போருக்கான காரணங்கள் தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஈரான் இந்த காரணத்தை முழுக்க மறுக்குது. அணு உலைகளை மேற்பார்வையிடுகிற குழு IAEA என்ன சொல்லுதுன்னா, ஈரான் இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு ஒத்துழைக்கலை அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வைக்கிது. இதுதான் போர் தொடங்குவதற்கான காரணம். இப்போது நம்ம 8 மாதம் பின்னோக்கி போகிறோம். இந்த பின்னோக்கி போகும்போது பார்த்திங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் அமெரிக்கா 2000 கிலோ குண்டுகளை ஈரான் மேலே போட்டுச்சு. ஆனால் எல்லா குண்டுகளும் கரெக்டான இடத்துல விழுந்தது. அதாவது நியூக்ளியர் சைட்டை மேக்ஸிமம் டேமேஜ் கொடுத்துருச்சுன்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஈரானுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி என்னென்னா, அதாவது அமெரிக்கா போட்ட குண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% அணு உலை இருக்கிற ஏரியாவில் பாதிப்பு இருந்தாலுமே, ஆனால் அடித்தளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடித்தளத்தில் எந்த வித சேதாரமும் இல்லாமல் இருந்தது தான் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அந்த அளவுக்கு அவங்க சிமெண்ட்டை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி இருக்கிறதுனால அந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஸோ இந்த வாட்டி 5000 எடை கொண்ட பங்கர் பஸ்டர் பாம்ஸை அமெரிக்கா பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்காவுக்கு அவங்க வீசிய குண்டுகள் தோல்வி அடைந்ததே 5 மாதங்களுக்கு அப்புறம்தான் அமெரிக்காவுக்கே தெரிய வந்தது. அதுக்கப்புறம்தான் அவங்க பெரிய லெவலில் இராணுவத்தை மொபைலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. முதல் நாள் போர்லேயே ஈரானோட தலைவரை சோழியை முடிச்சிட்டாங்க. இனிமேல் ஈரானால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொஞ்சம் ஒரு சின்ன தப்பு கணக்கு போட்டாங்க. ஈரான்லேருந்து ஒரு ஏவுகணை ஏவப்பட்டாலோ, ஒரு ட்ரோன் பறந்தாலோ 5 அரபு நாடு வான் எல்லையை தாண்டி தான் இஸ்ரேலை நோக்கி போகணும். இந்த 5 அரபு நாடுகளிலும் அமெரிக்காவோட பேஸ் இருக்கிறது. சுருக்கமாக சொல்லப்போனால், என்னை தாண்டி இஸ்ரேலை தொடரா பார்க்கலான்னு அமெரிக்கா ரெடியாக இருந்துச்சு. முதல் நாளே ஈரான் கிட்டத்தட்ட 188 பெட்டாலிக் மிசைல்ஸும் கிட்டத்தட்ட 200 ட்ரோன்களையும் விடுவாங்கன்னு சொல்லி அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி எதிர்பார்க்கவே இல்லை. முதல் நாள் ஈரான் தாக்கும்போது 5 அரபு பேஸில் இருந்து கிட்டத்தட்ட நிறைய ட்ரோன்களை நிப்பாட்ட ட்ரை பண்ணாங்க. அவங்களால பெலாஸ்டிக் மிசைல்ஸை நிப்பாட்ட முடியலை. ஏன்னா அவங்களோட பேஸும் ஈரானோட பார்டரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெறும் 80லேருந்து 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்தது. ஸோ ஒரு ஏவுகணை ஏவும்போது அதை கால்குலேட் பண்ணி திருப்பி அடிக்கிறதுக்குள்ள அவங்க எல்லையை தாண்டி அந்த மிசைல்ஸ் போனதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை. ஈரான் முதல் நாள் தாக்குதல்லே ரொம்ப தந்திரமாக முதல்ல ட்ரோனை பறக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பெட்டாலிக் மிசைல்ஸை ஏவினாங்க. ஸோ அவங்க எதிரி நாடுகள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ட்ரோன் தான் வருதுன்னு நினைக்கும் போது பின்னாடியே பெட்டாலிக் மிசைல்ஸ் அவங்கள அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பாலஸ்டிக் மிசைல்ஸை இடைமறிக்க முடியலன்னு ஈரான் முதல் நாளே கணிச்சதுனால 2வது நாள் பாலஸ்டிக் மிசைல்ஸை டைரெக்டாகவே அமெரிக்காவோட பேஸில் இறக்கிட்டாங்க. இதனால் அந்த 5 பேஸும் கிட்டத்தட்ட 25% வரைக்கும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கிட்டத்தட்ட 20 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய், PNG, LNG எல்லாமே ஏற்றுமதி ஆகிட்டு இருந்தது. போர் நடந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட அது 60% வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இதனால் பஹ்ரைன், ஈரான், குவைத், கத்தார் இந்த நாடுகள் அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை தான் நம்பி இருந்தது. இந்த நாடுகளோட ஏற்றுமதி முழுசும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் பாதிக்கப்படாத 2 நாடு சவுதி அரேபியாவும் UAE தான். அவங்க செங்கடல் வழியாக க்ரூடை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. PNG, LNG எல்லாத்தையும் சேர்த்து தான்.
சமையல் எரிவாயும் குரூடும் கிடைக்காம பாதிக்கப்படுற நாடுகள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்தியாவுக்கு பிஎன்ஜி, எல்என்ஜி, சிஎன்ஜி எல்லாமே கிட்டத்தட்ட 50-60% அங்கேருந்து தான் வருது. குரூடை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரஷ்யா நமக்கு உதவி பண்ணுறதுனால. சீனா கிட்டத்தட்ட 30% எல்என்ஜி அவங்கள தான் நம்பி இருக்குது. யூரோப்பும் கிட்டத்தட்ட 12-14% அவங்கள நம்பி தான் இருக்குது. மீதி எல்என்ஜி அவங்களுக்கு ரஷ்யாவிலேருந்து வர்றது. இந்த பட்டியலில் அதிகமாக பாதிக்கப்படுற நாடு ஜப்பான். 80% எரிசக்தியும் அங்கேருந்து தான் வருது. ஸோ ஜப்பான் திவாலாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பட்டியலில் இருக்கிறது தென்கொரியா. தென்கொரியா கிட்டத்தட்ட 70-80% குரூடும் எல்என்ஜியும் அங்கேருந்து தான் வருது. ஸோ அவங்களால 4 வாரம் ஸ்டாக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும். ஸோ அவங்க எக்கானமி திவாலாகிற ஸ்டேஜில் இருக்குது. அடுத்து பாகிஸ்தான், பங்களாதேஷ் இவங்க 2 நாடுமே 90% அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அவங்க நாடு கிட்டத்தட்ட திவாலான மாதிரி தான் கணக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய குட்டி குட்டி நாடுகள் திவால் ஆகிட்ட ஸ்டேஜில் தான் இருக்குது. இதில் இந்தோனேஷியாவும் விதிவிலக்கல்ல. இந்தியாவுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே நமக்கு அதிக அடி விழுந்த இடம் எல்பிஜி குக்கிங் கேஸ், அதாவது நம்ம சிலிண்டர் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அதிகமாக அடி வாங்கியிருக்கு. 80-85%. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு கவர்மெண்ட் கமர்ஷியல் சிலிண்டர்ஸை டோட்டலாக விநியோகத்தை நிறுத்தினாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணுற நாடுகள் இந்தியாவுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கு. அதாவது கப்பலில் எல்பிஜி ஏற்றுமதி பண்ண அடுத்த நிமிஷமே பேமெண்ட் வேணும்னு. ஆக 15-30 நாள் இருந்த கிரெடிட் விண்டோவும் இப்போ காலி ஆயிடுச்சு. ஸோ எல்பிஜி சிலிண்டரை கம்மியாக பயன்படுத்துங்க. இப்போதைக்கு கரண்ட் அடுப்பு மற்றும் ஓடிஜி ஓவன்ஸை பயன்படுத்துங்க. அடுத்து சீனாவுக்கு என்ன அடி விழுந்ததுன்னு மட்டும் இப்போ பாருங்கள். சீனாவுக்கு ரஷ்யா பைப்லைன் மூலமாக பேரல்ஸ் அண்ட் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி மூடினதுனால அதுக்கு 40% க்ரூடு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இது போக 30% எல்என்ஜி பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கு. ரஷ்யா நமக்கு கச்சா எண்ணெய் டிஸ்கவுண்ட் விலையில் கொடுத்த மாதிரி இந்த 5 அரபு நாடுகளும் சைனாவுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் க்ரூடு கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வெனின்சியா அமெரிக்கா கைப்பற்றுச்சு பார்த்தீங்களா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் ரேட்டே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டும் சைனாவுக்கு கிடைக்கல. ஸோ இப்போ அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு சைனான்றது உங்களுக்கு இப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நடந்தும் சைனா அமைதியாக இருக்குன்னா அவங்களோட ரிசர்வ்ஸ் கிட்டத்தட்ட 45 நாள்லேருந்து 60 நாள் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. இந்த போரால் ஆசிய பொருளாதாரம் கடுமையாக வீழ்ச்சி அடையும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதுபோக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆசியாவில் கூடும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இது வரைக்கும் அமெரிக்கா இந்தியாவுடனும் சீனாவுடனும் இது வரைக்கும் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து போடலை. அதே மாதிரி சீனாவுக்கு போக வேண்டிய அமெரிக்க அதிபர் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறத அவர் ஏப்ரல் கடைசி டு மேக்கு ஒத்தி வச்சிட்டாரு. ஸோ இந்த ஈரான் போர் ஏப்ரல் கடைசி வரைக்கும் நடக்கலாம் என்று யோகிக்கப்படுகிறது. இந்த போர் முடிவுக்கு வரணும்னா ஈரான் 450 கிலோ யுரேனியத்தை ஒன்று அமெரிக்கா கையில் ஒப்படைக்கணும், இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி கிட்ட ஒப்படைக்கணும். அமெரிக்கா கூடிய சீக்கிரம் ஈரானுக்குள்ள தரைப்படை எலைட் டீமை இறக்கி அங்கே 450 கிலோ யுரேனியத்தையும் எடுத்துகிட்டு திரும்பியும் வர்ற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் ரெடி பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி அமெரிக்கா தரைப்படையை இறக்காமல் இந்த வேலையை முடிக்கணும்னா மதர்ஸ் ஆஃப் ஆல் பாம்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த பாம் கிட்டத்தட்ட 10,000 கிலோ எடை கொண்டது. இதை அமெரிக்கா பயன்படுத்துவாங்களான்னு கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். இந்த போர்னால் எதெல்லாம் மறைக்கப்பட்டது, இப்போது ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு லிஸ்ட்டு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏஆல் ஜாப் லாஸ் ஆகுதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தாங்க. இத்தனை பேருக்கு வேலை போகும், அத்தனை பேருக்கு வேலை போகும்னு. ஆனால் இப்போ சிலிண்டர் வந்தால் போதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. 2வது பிரிக் நாடுகளால் அமெரிக்காவுக்கு வீழ்ச்சி அடையும், அப்படி அடையும் இப்படி அடைன்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் எல்லாம் மறந்துட்டாங்க. 3வது ட்ரம்ப் டாரிஃப். இந்த டாரிஃபை வச்சு உலகத்தை மிரட்டிகிட்டு இருந்தார். இப்போ அதுவும் மறைஞ்சு போச்சு. 4வது H1B விசா, அதுவும் இப்போது எங்கே இருக்குன்னே தெரியாமல் போச்சு. 5வது இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல். இப்போ அது நடந்தாலும் நடக்கலனாலும் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு சிலிண்டர் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. 6வது சீனாவோட வர்த்தகம். இந்த ட்ரேடும் நடக்குமா நடக்காதுன்னு எங்களுக்கு தேவையில்லை, சீனாக்காரங்களும் எனக்கு சிலிண்டர் வந்தால் போதும்னு நிற்கிறாங்க. 7வது இந்த ஃபைல்ஸை பற்றி இப்போ யாரும் அந்தளவுக்கு பேசுகிறதும் இல்லை. 8வது ரஷ்யா கிட்ட குரூடே வாங்கக்கூடாதுன்னு சொன்னவர் இப்போ எவ்வளோ நாளும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாரு. 9வது பங்குச்சந்தை ஏறின மார்க்கெட் எல்லாமே இப்போ தலையில் குப்பரடிச்சு கீழே விழுந்து கிடக்கு. 10வது கிரிப்டோ கரன்சி டோட்டலாக அதள பாதாளத்துக்கு இறங்குற மாதிரி அது பாட்டு இறங்கிக்கிட்டே இருக்குது.
ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்குமா நிற்காதான்ற ஒரு கேள்விக்குறியாகவும் நிற்கிது. கடைசியாக தறிகட்டு ஓடின தங்கம் வெள்ளியும் இப்போது கடிவாளம் போட்டு இழுத்து கீழே இறக்கிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் இது எல்லாத்தையும் உங்களை மறக்கடிக்க வச்சு இப்போ உங்களை சிலிண்டருக்கு மட்டும் ஞாபகப்படுத்தி வச்சுட்டாங்க. ஸோ சிலிண்டர் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ போர் எப்போ முடியுதோ அப்போ தான் பொருளாதாரம் சீரமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.